அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் தான் சொல்லியிருந்தேன்ல ஏற்கனவே ஷார்ட்ஸ்லேயே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து நான் கருவாட்டு குழம்பு வச்சிட்டேன், சாதம் வடித்தேன், 5 முட்டை வாங்கி வைக்கிறேன். இலை கொழுக்கட்டை தான் இன்னைக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன். புடி கொழுக்கட்டை என்னால் செய்ய முடியல உறவுகளே. போன வருஷம்லாம் 2 கொழுக்கட்டையுமே செஞ்சேன். இந்த வருஷம் எனக்கு வந்து இன்னும் கொழுக்கட்டை எனக்கு உனக்கு மத்தியானம்லாம் எனக்கு செம்ம தலைவலி. எனக்கு என்னன்னு தெரியல உறவுகளே. கொல்லையிலேருந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ளார சாணி எண்ணி போட்டுட்டு பசி தலைவலியே என்னன்னு தெரியல. தினமும் இந்த பசி கடந்து சாப்பிட்றதால எனக்கு செம்ம தலைவலியே வந்து மாத்திரை போட்டுட்டு என்னால் முடியல உறவுகளே. ஒரு 3 மணிக்கு மேலே தான் சாப்பாடு செய்ய ஆரம்பித்து இலை கொழுக்கட்டெலாம் சாதம் வடிச்சிட்டேன், கருவாட்டு குழம்பு வச்சுட்டேன், முட்டை வச்சுட்டேன். இலை கொழுக்கட்டை தான் உறவுகளே. அம்மா கொஞ்சம் கிட்ட நவுத்திட்டே வாசல்ல இது பாருங்க உறவுகளே. இலை கொழுக்கட்டை நான் வந்து வாழை இலையில் தான் எப்பவுமே கிட்டவா நான் எப்பவுமே வாழை இலையில் தான் வந்து இலை கொழுக்கட்டை சுடுவேன். இலை கொழுக்கட்டை வந்து வெந்துட்டு இருக்கு உறவுகளே. இந்த இலை கொழுக்கட்டை வந்து எனக்கு செஞ்சு காமின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வந்து வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இலை கொழுக்கட்டை வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வெந்ததும் நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். அதுக்கு நீங்களும் வந்து என்ன அன்னைக்கு ஸ்பெஷல்னு சொல்லிட்டு மறக்காத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, நாங்கள் இன்னைக்கு சாமி கும்பிட போகிறோம் மாரியம்மனுக்கு. நீங்களும் வந்து எல்லாமே செஞ்சு சாமிக்கு வச்சு படைங்க. வந்து இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கும். இங்கே பாருங்கள் உறவுகளே, கொழுக்கட்டை நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள், வெந்துருச்சு. இது வந்து நம்ம இந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம இலை அப்பப்போ நம்ம சாப்பிடக்குள்ளலாம் நம்ம இலையை பிரிச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். மறுநாள் இருந்தாலும் இது இலையோடு இருக்கட்டும். வாழை இலையோடு இருந்ததுன்னா மறுநாள் வந்து எடுத்து இந்த மாதிரி அடுப்பில் வச்சு இட்லி பானையோட சூடு காட்டினோம்னா மறுபடியும் புது கொழுக்கட்டை மாதிரியே இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உறவுகளே. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இப்படி தான் வச்சுப்பேன். மறுநாள் இருந்தாலும் அது கெடாது. கொழுக்கட்டை வந்து இலை கொழுக்கட்டை இலையோடு வச்சுப்பேன். ஒன்று ஒன்றா பிரித்து தான் நாங்கள் சாப்பிடுவோம் எல்லாமே. இங்கே பாருங்க உறவுகளே, இது வந்து நம்ம கொழுக்கட்டை வைக்கக்குள்ளே வந்து இந்த வெள்ளை மாவு இருக்குள்ளே, இது கொஞ்சம் மீந்து போச்சு. அதில் வந்து வெல்லம் போட்டு கொஞ்சமாக கரைச்சி வச்சேன். இது வந்து வெண்ணெய் புட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு கப்பில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆனால் வெந்துருச்சு வெண்ணெய் புட்டு. இங்கே பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இது வெண்ணெய் இது மீதி மாவு மீந்ததில்ல, அதில் வச்ச உறவுகளே வெண்ணெய் புட்டு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே உறவுகளே, இங்கே பாருங்கள் கொழுக்கட்டை வெந்துருச்சு. நான் சொன்னல இந்த கொழுக்கட்டை இது வெண்ணெய் புட்டு அதான். இப்போ நாங்கள் சாமி கும்பிட போகிறோம் உறவுகளே. ஓகே, நீங்களும் போய் சாமி கும்பிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.